மாவீரன் பொட்டிராமன் உண்ணாவிரத்தை ஆரம்பிக்கிறான். உண்ணாவிரத்தை ஆரம்பிச்சோன்னே உண்மையிலே உண்ணாவிரதம் தான். காந்தி மாதிரி சாப்பிட்டுட்டு கருணாநிதி மாதிரி வப்பாட்டி பொண்டாட்டி வச்சுதான் உண்ணாவிரதம் இருக்கிற. திராவிட முன்னேற்ற கழகத்தை முதலமைச்சர் தெலுங்கு முதலியார் சி.என். அண்ணாதுரை. நீ வாக்களிக்காட்டா கலைஞர் கருணாநிதி யார் தெரியுமா? கண்ணே மானே பொண்ணே என்று கவி பாடுகிற திருக்கோவிலில் பிறந்த தட்சிணாமூர்த்தி. அவ்வளவுதான். இந்த மனிதர்கள் மலம் ஹச் ராஜாவை முதலில் சட்டமன்றத்துக்கு அனுப்பியவர் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி. இந்த நாட்டுக்கு வந்த கதை வசன கர்த்தா தட்சிணாமூர்த்திங்கிற தெலுங்கர் கருணாநிதி ஒரு பக்கம், என்ற கோமனவல்லிங்கிற கன்னடர் செல்வி ஜெயலலிதா ஒரு பக்கம். ரெண்டு கொண்டாட்டி கட்டாண்டுக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அக்கா புஷ்பு வெளியே போன போது 4வது மணிக்கான சண்டை நடந்துச்சு. ஆகஸ்ட் 15 ஐயா ஸ்டாலின் மாதிரி ஆகஸ்ட் 35 ஐயா சொல்ற மாதிரி ஆகஸ்ட் 35 தந்தை பெரியார் தமிழர் பண்பாட்டுக்கு எதிராக தன் தள்ளாடுற 72வது வயசுல 2வது கொண்டாட்டி கட்டிக்கிட்டாரு. ஐயா புல் புடிங்கி கருணாநிதி. அதான புல் புடிங்கி கருணாநிதி. இந்த பாஜக சரியில்லை, நம்ம காங்கிரஸ்க்கு வாக்களிப்போம். யார் சொல்றது? ஐயா சொல்றாரு ஸ்டாலின். மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதியின் அன்பு மகன் ஸ்டாலினுக்கு ஓட்டுறதுக்கு ஒரு கார், இன்னைக்கு 4 கார். நல்லா கவனிச்சுக்கங்க. செய்த நரேந்திர மோடி செய்தது சரிதான். பாராளுமன்றத்தில் பேசுறது இதே அக்காவை வச்சு பேக்கரி வாங்கின கதையா? அமைச்சர் பதவி பிடிச்ச முரசொலி மாறன் தான். இந்த வடிவேல் படத்துல ஒரு காமெடி இருக்கும்ல, வடிவேலு வந்து வீட்டில் உட்காந்துருப்பான். வடிவேலு அர்ஜுன் ஒரு பெட்ரோலில் படுத்திருப்பானுங்க. ஒருத்தன் காலையில கதவை தட்டுவான், டங் டங்குன்னு. பல்ல வழிட்டு கேட்பான், ஏன்டா வடிவேலு இந்த அக்கா வச்சு தான் பேக்கரி வாங்கினியாமல டெவலப் பண்ணியான்னு இங்க பக்கத்துல பார்ப்பான். அது மாதிரி அமைச்சர் பதவியை வாங்குவதற்கு மரியாதைக்குரிய சர்க்கார் நாற்காலி சதிகாரர்கள் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அம்மையார் நீராராடியாட்டை எவ்வளவு லஞ்சம் பேசினான்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வரலாம் தெரியுமா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. திராவிட முன்னேற்ற கழகத்தை முதலமைச்சர் தெலுங்கு முதலியார் சி.என். அண்ணாதுரை பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் புது கட்சியை கட்டுகிறோம். எதற்கு கட்டுறீங்க? ஐயா சொல்றாரு, நாங்க திராவிட கழகத்தில் இருந்தோம், தீக்கால இருந்தோம். தந்தை பெரியாருடைய பெரிய விடுதலை எனக்கு பிடிக்கும். தந்தை பெரியாரை இடஒதுக்கீடு கொடுக்க எனக்கு பிடிக்கும். தந்தை பெரியாரை சமூக நீதி எனக்கு பிடிக்கும். எல்லாம் எனக்கு பிடிக்கும். ஆனா தந்தை பெரியாரோட இருக்க முடியாது. வந்த பத்திரிகையாளர் கேட்டாங்க, ஐயா அண்ணாதுரை உனக்கு எல்லாமே பிடிக்குங்கிற, என்ன பெரியார்ட்ட பிடிக்கலே கேட்டாரு. அதுக்கு படிப்படி ஒன்றும் பரிதானவர்கள் இல்லை, நான் ஒன்றும் சிவனும் இல்லை என்று சொன்ன அண்ணாதுரை சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? அந்த மேலையில சொல்றாரு, தந்தை பெரியார் தமிழர் பண்பாட்டுக்கு எதிராக தன் தள்ளாடுற 72வது வயசுல 2வது கொண்டாட்டி கட்டிக்கிட்டாரு. 2 கொண்டாட்டி கட்டிக்கிறது தமிழர் பண்பாட்டுக்கு எதிரானது. அதனால நாங்க இனிமே திமுகவில் இருக்க முடியாது, திமுக ஒரு கட்சி கொண்டு வந்துட்டேன். பாருங்க, 2 கொண்டாட்டி கட்டாண்டுக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அக்கா புஷ்பு வெளியே போன போது 4வது மணிக்கான சண்டை நடந்துச்சு. 2 கொண்டாட்டிய கட்டிக்கிட்டாரு பெரியார்னு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி புஷ்பு விட்டுருங்க. 3 கொண்டாட்டி எப்படின்னு நீங்க தான் கேட்கணும். கொண்டாட்டியை கட்டிக்கொள்ள அவருடைய பண்பாடு. இந்தி மொழியில் இறந்து போன, இந்தி எதிர்ப்புக்காக இறந்து போன 138 பேருடைய பணத்தின் மீது நான் இருக்கிறேன். அவர்களுக்கு ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன். சொன்னது யாரு? அண்ணாதுரை. அப்படியே வரலாற்று பின்னோக்கி போங்க. 1998 ஐயா முரசொலி மாறன் இறந்து போறாரு. யாரு முரசொலி மாறன்? ஐயா கருணாநிதி மருமகன். சென்னை மத்திய சென்னைக்கு இடைத்தேர்தல் வருது. யாரை நிறுத்தலாம்? பெரிய போட்டி. கடைசியா தன் பேரன் தயாநிதி மாறன் ஐயா அறிவிக்கிறாரு. பத்திரிகையாளர் கேட்டார்கள், அரங்கநாதத்தின் அண்ணன் மகன் ராஜேந்திரனுக்கு இல்லாத தகுதி, சித்திபாவி மகன் குலசேகரனுக்கு இல்லாத தகுதி எப்படி உங்கள் பேரன் தயாநிதி மாறனுக்கு வந்துச்சுன்னு கேட்ட போது கருணாநிதி சொன்னாரு, என் பேரன் தயாநிதிமானுக்கு நல்லா ஹிந்தி பேச தெரியும், எழுத தெரியும். அப்பத்தான் நாங்க முடிவு பண்ணோம், இது எங்கேயோட இடிக்குது. நான் சென்னைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப 5 ரூபாய் எங்க ஆத்தாட்ட கேட்டேன். 5 அம்மையாட்ட கேட்டேன். ஆத்தா இல்லைன்னு சொல்லிருச்சு. நான் என் தமிழ் மொழி மீது கொண்ட வேங்கையா நான் திருட்டு ரயிலேறி சென்னைக்கு வந்தேன். ஐயா வாங்க, நல்லா வந்தீங்க. என்னுடைய அண்ணன் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, உன் தாய்மொழியை விட இன்னொருத்தன் அதிகமாக உன் மொழி மீது பட்டு கொள்கிறான் என்றால் அவன் திருடனாக மாறப்போகிறாங்க. குளித்து வைத்துக் கொண்டு தெலுங்கு கருணாநிதிக்கு என் மொழி மீது பட்டு வந்த போது நாங்க அன்னைக்கே யோசிச்சிருக்கணும், விட்டுட்டோம். 5 ரூபாய் இல்லாம நீங்க ஏறி வந்தவங்க ஆசியாவில் 5வது பணக்காரர். எப்படி பறக்கிற கிங்ஃபிஷர் பிளைட் ஓடுற சன் டிவி, நீ இங்கிற ஊருகா கெமிக்காரு இருக்கு. அதனால கெமிக்காரு சில்ல அவுட் ஐஸ் கட்டி ஊர் முழுக்க ஐஸ் கட்டி சில்ல அவுட் நினைப்ப. சில்ல அவுட்லாம் கருணாநிதி, அது கருணாநிதி கம்பெனி.
குடிக்கிற சாராயம் திங்கிற ஊருகா எல்லாத்தையும் வந்தாச்சு. யாரு 5 ரூபாய் இல்லாம மொழி மீது காதல் கொண்டு போன எங்க ஐயா அம்மையா நெத்தியில நம்பர் 1 போடுங்க, ஐயா கருணாநிதி நெத்தியில நம்பர் 2 போடுங்க, எங்க அண்ணன் பரிமள நெத்தியில என் 3 போடுங்க. வாக்கு நடக்கட்டு. சத்தியமா சொல்றேன், ஜெயலலிதா அவன் கருணாநிதி வென்றுட்டா இந்த நாட்டை விட்டு தமிழர்கள் நாங்க வெளியே போறோம். இந்த வடிவேல் படத்துல ஒரு காமெடி இருக்கும்ல, வடிவேலு வந்து வீட்டில் உட்காந்துருப்பான், வடிவேலு அர்ஜுன் ஒரு பெட்ரோல படுத்திருப்பானுங்க. ஒருத்தன் காலையில கதவை தட்டுவான், டங் டங்குன்னு. பல்ல வழிகிட்டு கேட்பான், ஏன்டா வடிவேலு இந்த அக்காவை வச்சு தான் பேக்கரி வாங்கினியாமல டெவலப் பண்ணியான்னு. இங்கே பக்கத்தில் பார்ப்பான். அது மாதிரி மரியாதைக்குரிய முரசொலி மாறன் மாமா கருணாநிதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருகிறார். உங்களுக்கு வரலாறு தெரியுமா? ஐயா புல் புடிங்கி கருணாநிதி. அதான புல் புடிங்கி கருணாநிதி. பல பேருக்கு வரலாறு தெரியாது. ஐயாவுக்கு மிகப்பெரிய பாரிய வரலாறு உண்டு. அண்ணாதுரை இறந்துறாரு. அண்ணாதுரை இதயத்தை இரவல் வாங்கி மாநில சுயாட்சி பேசுகிற மரியாதைக்குரிய புல் புடுங்கி கருணாநிதி. இறந்த மனிதரை தவறா பேசல, இது கருணாநிதி பயன்படுத்திய வார்த்தை, நம்ம சொல்ல. கருணாநிதியை முரசொலியில பயன்படுத்திய வார்த்தை. சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கருணாநிதி உத்தரவு போறாரு. என்ன உத்தரவு தெரியுமா? நான் குடியிருக்கிற கோட்டை புல்லும் முள்ளும் மண்டி இருக்கிறது, உடனே அகற்றுங்கள். யாரு? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆணை. எங்கே புள்ளை அகற்றுங்க? செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் புள்ளை அகற்றுங்க. உத்தரவு போட்டாச்சு. நம்மளால என்னாச்சு? முதலமைச்சர் உத்தரவு. உடனே சட்டமன்ற ஊழியர்கள்லாம் புள்ள புடுங்க ஆரம்பிச்சிட்டா. போய் அங்கிருந்து ஒருத்தன் வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டையோட மேல தொப்பி வச்சுட்டு ஓடியாந்தான். இங்க அதிகாரம் முதலமைச்சருக்குல்ல, எனக்கு தான் இருக்கு, நிறுத்துடா வேலையேண்டா. கருணாநிதி பயந்துட்டார். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர், நம்ம குடியிருக்கிற கோட்டை புல்லும் முள்ளும் மண்டி இருக்கு, இதை சுத்தம் பண்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? கருணாநிதிக்கு சொல்லியா கொடுக்கணும். முதல் தீர்மானம், சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாரு. புல் புடுங்குவதற்கு தீர்மானம். முதல் தீர்மானம் புல் புடுங்குற தீர்மானம். இப்படி புல் புடுங்குற சமாச்சாரத்தை போராடி 1.5 ஆண்டு காலம் போராடி தான் புல்லை புடுங்க முடிந்தது கருணாநிதியால. 368 இஸ்லாமிய இளைஞர்களை தமிழக அரசு பயங்கரவாதிகள் இவர்கள் தான் குண்டு வைத்தார்கள் என்று கைது செஞ்சிச்சு. இதை நான் சொல்லல. ஒரு பேராசிரியர் அவர் எழுதுகிறார், இந்த செயலை செய்த கருணாநிதியை நான் சும்மா விட மாட்டேன். சொன்னவர் எங்களையா ஜகவீர்லா. இன்னைக்கு எங்க இருக்கிறார் என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும், நான் சொல்ல தேவையில்லை. சரிங்களா? அந்த 362 பேரை கைது செய்வதற்கு உத்தரவிட்ட சட்ட அமைச்சர் யார் தெரியுமா? மரியாதைக்குரிய துரைமுருகன் என்கிற திமுகவின் சட்ட அமைச்சர். அப்போது முதல்வர் யார் தெரியுமா? கலைஞர் கருணாநிதி என்கிற பெரும் மகான். நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்து 99ஆம் ஆண்டு தேர்தல். உங்களுக்கு நம்பிக்கை இருக்க இல்லையோ, எமக்கு நம்பிக்கை உண்டு. காயசிப்புக்கு பின்னாடி, சாயிக்கு பின்னாடி, மரியாதைக்குரிய எங்கள் ஐயா காகிதத்துக்கு பின்னாடி ஒரு தூய்மையான அரசியலை பேசிய மனிதன் நல்லக்கண் என்கிற மாமனிதன். அந்த நல்லக்கண் என்கிற மாமனிதனை சிபி ராதாகிருஷ்ணன் என்கிற சாதி வரி மதவரி பிடிச்ச மிருகத்தோடு நின்று பிரச்சாரம் செய்கிற போது, சிபி ராதாகிருஷ்ணன் என்ற கவுண்டருக்கா உங்கள் ஓட்டு, இல்லை நல்லக்கண் என்கிற அந்த பிச்சைக்காரருக்கா ஓட்டு என்று கேட்ட கருணாநிதியின் வாய்கள் தான் முதலில் சிபி ராதாகிருஷ்ணனை தமிழ்நாட்டில் அதிக வாக்கு வித்தியாசம் வெல்ல வைத்தவர். அது பரவாயில்ல, அடுத்து வர்றேன் 2002. பல பேர் சொல்கிறார்கள் கட்சி ராஜா கெட்டவர் என்று. கருணாநிதி நான் சொல்கிறேன், RSS இவர்கள் பயங்கரவாத அமைப்பு என்கிறார்கள். RSS பயங்கரவாத அமைப்பு என்கிறார்கள். அது பயங்கரவாத அமைப்பு அல்ல, திராவிட கழகம் போல் சமூக அமைப்பு RSS. சொன்னவர் கலைஞர் கருணாநிதி. சொன்ன இடம் அண்ணா சிலைக்கு முன்பு காரைக்குடியிலும் தேவ ஹோட்டல். யாரா மறக்க முடியுமா? முதலில் மனிதர்களின் மலம் என்று நான் பேசுகிறேன். அந்த மனிதர்களின் மலம் ராஜாவை முதலில் சட்டமன்றத்துக்கு அனுப்பியவர் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி. உலக நாடுகள் வெறுத்த மோடியை, நீங்கள் உங்கள் மதத்துக்கு எதிராக இருக்கிறார்கள், நீங்கள் வெறுக்கிற மோடியை, ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கிறார்கள், நாங்கள் வெறுக்கிற மோடியை முதலில் ஆதரித்து அவர் நல்லவர் என்று தீர்மானம் போட்டவர் பிஜேபி இல்ல. தெளிவாய்க்கிறங்க. இந்த தீர்மானத்துக்கு ஆதரிச்சு முதல் ஓட்டு போட்டது நீங்கள் போட்ட உதயசூரியன் தான். இனிமேல் நாங்கள் சென்னை மாகாணத்தோடு சேர்ந்து இருக்க முடியாதுன்னு ஒரு தெலுங்க மாவீரன் பொட்டிராமல உண்ணாவிரத்தை ஆரம்பிக்கிறான். உண்ணாவிரத்தை ஆரம்பிச்சோன்னே உண்மையிலே உண்ணாவிரதம் தான். காந்தி மாதிரி சாப்பிட்டுட்டு கருணாநிதி மாதிரி வப்பாட்டி பொண்டாட்டி வச்சுதான் உண்ணாவிரதம் இருக்கிற மாவீரன் உண்மையிலேயே அந்த பொட்டிராமல உண்ணாவிரதம் தொடங்கினா.
உண்ணாவிரதம் இருந்தவன் 60 நாள் செத்து போயிடான். உலக இருக்கிற ஒட்டுமொத்த தெலுங்கனும் விடுதலை கேட்டான். எங்க இருந்து தெரியுமா? எங்க தெரியுமா? சென்னை மாகாணத்தில் தமிழர்களிடமிருந்தே மக்கள் விடுதலை யாருங்கள். ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். புலவுல கெட்ட வார்த்தை வருமா? நீங்கள் மனச்சாட்சியோடு நில்லுங்கள். தமிழ்நாட்டின் முதல்வர் வேட்பாளர்கள் ஒரு பக்கம் பட்டியல். மரியாதைக்குரிய இந்த நாட்டுக்கு வந்த கதை வசன கர்த்தா தட்சிணாமூர்த்திங்கிற தெலுங்கர் கருணாநிதி ஒரு பக்கம், என்ற கோமனவல்லிங்கிற கன்னடர் செல்வி ஜெயலலிதா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மதுசூதனன் டாஸ்மாக் சங்க தலைவன் எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் ஒரு பக்கம். அண்ணன் திருமாவளவன் கட்சி ஆரம்பித்தால் அது இந்த தேசத்தில் பறையர் கட்சி. ஐயா கிருஷ்ணசாமி கட்சி ஆரம்பித்தால் அது இந்த தேசத்தில் பல்லர் கட்சி. ஐயா ராஜகணப்பன் கட்சி ஆரம்பித்தால் அது இந்த தேசத்தில் கோனார் கட்சி. ஐயா சேதுராமன் கட்சி ஆரம்பித்தால் அது இந்த தேசத்தில் தேவர் கட்சி. ஐயா பச்சமுத்து உடையார் கட்சி ஆரம்பித்தால் அது இந்த தேசத்தில் உடையார் கட்சி. இந்த தேசத்தில் விளைக்க வந்த கருணாநிதி கட்சி ஆரம்பித்தால் அது திராவிடர் கட்சி. நாயுடு வை கோபால்சாமி கட்சி ஆரம்பித்தால் அது திராவிடர் கட்சி. நாயுடு விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தால் அது திராவிடர் கட்சி. நீயும் நானும் கட்சி ஆரம்பித்தா சாதி வருது. ஆனா வந்த போன நாயுடுகள் கையில் அதிகாரத்தை கொடுத்து இந்த பிள்ளைகள் இருக்கிறோம். நாங்களும் சொல்லுகிறோம், நாங்கள் வந்தவர்கள் வாழலாம், ஆடுகிற உரிமை தமிழர் எமக்கே உண்டுன்னு. நீங்க கேட்கலாம், மத்தவன் ஆண்டா என்னப்பா பிள்ளைன்னு கேட்கலாம். யோசிச்சு பாருங்க, கட்டுன பொண்டாட்டியோட வாழுகிற தகுதி புருஷனுக்கு மட்டும்தான் உண்டுங்கிற ரோசமும் மானமும் நமக்கு வேணும். அடுத்தவனுக்கு இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டோம்னா இதுக்கு பேர் இறக்க குணம் இல்ல, இழிச்சவாய்த்தனம். இதுக்கு பேர் ஏமாளித்தனம். கருணாநிதியை விட்டா ஜெயலலிதா, ஜெயலலிதா விட்டா கருணாநிதி. இந்த பிள்ளைகள் சொல்கிறோம், முதலில் அவர்களை விட்டால் தான் இந்த நாட்டுக்கான விடுதலை பிறக்கும், இந்த மண்ணுக்கான விடுதலை பிறக்கும். நீ வாக்களிக்காட்டா கலைஞர் கருணாநிதி யார் தெரியுமா? கண்ணே மானே பொன்னே என்று கவிபாடுகிற திருக்கோவளையில் பிறந்த தட்சிணாமூர்த்தி. அவ்வளவுதான். அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். 72 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் 2 நாள் குடியேற்றான எந்த அரசு சொல்லட்டும், 2 நாள் குடியேற்றான. ஒண்ணு பரவாயில்ல, ஆகஸ்ட் 15. ஐயா ஸ்டாலின் மாதிரி ஆகஸ்ட் 35 இல்ல, ஐயா சொல்ல சொல்ற மாதிரி ஆகஸ்ட் 35 இல்ல, ஆகஸ்ட் 15. ஒண்ணு என்ன என்ன நேரு மாமா போய் மவுண்ட் பேட்டன் மனைவி வீட்டுல போய் படுக்கையில சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தா. அது என்ன ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 வித்தியாசம். இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தனால்தான் அந்த இந்தியாவின் குடியரசுனா. இந்த பாஜக சரியில்லை, நம்ம காங்கிரஸ்க்கு வாக்களிப்போம். யார் சொல்றது? ஐயா ஐயா சொல்றாரு ஸ்டாலின். ஐயா சொல்றாரு, நாங்க மதச்சார்பற்ற கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவாளர்கள். நாங்கள் பாஜகவின் மதச்சார்பின்மையை, பாஜகவின் மதச்சார்பு தன்மையை நாங்கள் எதிர்க்கணும். தம்பிகளே, உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மோடி, நரேந்திர மோடி 2002ஆம் ஆண்டு குஜராத்ல கர்ப்பிணி பெண்ணில் வயிற்றில் இருக்கிற குழந்தையை வெளியே போட்டு கொண்டு எரிச்சு கொண்டான். ஆமா, உண்மைதான், கொண்டு எரிச்சு கொண்டான். 1300 பேரை படுகொலை செய்தான், உண்மைதான். அங்க இஸ்லாமியர்கள் 2ஆம் தர குடிமக்களை அடித்து கொலை செய்தான், உண்மைதான். இது எல்லாம் உண்மை. செய்தது நரேந்திர மோடி. நல்லா கவனிச்சுக்கங்க, செய்தது நரேந்திர மோடி. நரேந்திர மோடி செய்தது சரிதான் பாராளுமன்றத்தில் பேசுறது. இதே அக்காவை வச்சு பேக்கரி வாங்கின கதையா அமைச்சர் பதவி பிடிச்ச முரசொலி மாறன் தான் இந்த பாராளுமன்றத்துக்குள்ள பேசுறாரு. இல்லையே சொல்ல முடியுமா? நிதிநிலை அறிக்கையை முடித்துவிட்டு வெளியே வந்திருக்க மரியாதைக்குரிய கருணாநிதியின் அன்பு முதல்வன் கருணாநிதி முடிவுதான் அவர் முதல்வர், அன்பு புதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் ஆட்சியை ஒப்படைத்த போது வெறும் 1,18,000 கோடி தான் கடன் இருந்தது. இப்போது பாருங்கள் 4 லட்சம் கோடி கடன் இருக்கிறது என்று. இதையும் இந்த பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இப்போது இருக்கிற கடன் ஒட்டுமொத்த வருவாயில் 21 விழுக்காடு. எவ்வளவு? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வருவாயில் 21 விழுக்காடு கடன். கருணாநிதி அவர்கள் ஆட்சியை ஒப்படைக்கிற போது ஒட்டுமொத்த வருமானத்தில் கடன் விகிதம் 22 விழுக்காடு. அந்த வகையில் கருணாநிதியை விட வல்லவர் எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி. எப்படி? அந்த வகையில் கருணாநிதி வல்லவர். மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதியின் அன்பு மகன் ஸ்டாலினுக்கு ஓட்டுறதுக்கு ஒரு காரு, இன்னைக்கு 4 காரு. ஓட்டுறதுக்கு ஒரு காரு, இன்னைக்கு 4 காரு. நீனு நானும் ஓட்டு போட்டு நீனு நானும் வாக்களிச்சா கருணாநிதி தொடங்கி ஜெயலலிதா வர, எம்ஜிஆர் தொடங்கி பழனிசாமி வர அத்தனையும் ஊழலாக, கமிஷன் ஏஜென்ட்களாக மாறி நிற்கிறான். யாரு லஞ்சம் வாங்கினாலும், யாரு ஊழல் பண்ணாலும் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுல ஒரு வரையறை நாங்க வச்சிருக்கோம். அந்த ஒரு வரையறை வச்சிருக்கோம். என்ன வரையறை தெரியுமா? நீ லஞ்சம் வாங்கிக்க. ஏன்னா இந்த நாடே லஞ்சத்தால் வந்த நாடுதான். ஏன்னா இந்த அமைச்சர் பதவியை வாங்குவதற்கு மரியாதைக்குரிய சர்க்கார் நாற்காலி சதிகாரர்கள், மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி, அம்மையார் நீராராடி ஆட்ட எவ்வளவு லஞ்சம் பேசினாரு எங்களுக்கு தெரியும். தேப்ப வந்து உலகையே நாரிச்சு.
ஏன்னா அமைச்சர்கள் எல்லாம் லஞ்சத்தை தீர்மானிக்கப்படுகிறார்கள். நீதிமன்றத்துறை பதவிகள் எல்லாம் கர்ணனுக்கு நீதியரசர் சொன்னார். இப்போது ரிட்டையர்ட் ஆகிற மரியாதைக்கு செல்லமேஸ்வரன் என்ற நீதியரசர் சொல்கிறார். இப்போது எல்லாம் நீதிபதி பதவிகள் விற்பனைக்கு வந்துருச்சு. எந்த நாற்காலிக்காக உன்னுடைய பதவியை என்னுடைய இனத்தை காட்டி கொடுத்தார்களோ மிஸ்டர் கருணாநிதி அவர்களே, இந்த நாற்காலி சுகம் வாழ்நாள் முழுக்க உனக்கு கிடைக்காது என்றுதான் ஒரு கட்சியை கட்சி எழுப்பணும். இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை.